21 முறை அவனுக்கு விளக்க சமர். அந்த 21 முறையிலே அண்டவனுக்கே வெற்றி, எனக்கே தோல்வி. ஆகையால் நான் சென்று இவனை தகவல் விட்டால் 99 முடிச்சுள்ள ராஜகுல சேர்த்து என்னோட 100 பேரையும் அந்த மறுத்து விட்டால் இந்த அகில உலகமே இவனுக்கு அடக்கமாகிவிடும். இவன் வெற்றி பெற முடியவே முடியாது. ஆகையால் இவனை தப்பிக்க விட்டால் இப்போதே இந்த துவாரகைக்கு உள்ளே யாருக்கும் தெரியாமல் இருக்கே சங்கு துவாரகை அமைக்கிறேன். அந்த சங்கு துவாரகளுக்கு சென்று நான் பத்திரமாக ஒழிந்து கொள்கிறேன். பிறகு என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். நானும் சிறு வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் நானும் என் இல்லத்தில் சேர்ந்த பிள்ளைகளும் அனைவரும் வீதியிலே ஓடி விளையாடி கொண்டிருந்தோம். வீதியிலே ஓடி விளையாடுகின்ற நேரத்தில் மண்ணை அள்ளி மேனியெல்லாம் பூசிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடுகின்ற நேரத்தில் உடலெல்லாம் மண்ணாகிவிட்டது. என்னடா இது, விளையாடுகின்ற சமயத்தில் உடலெல்லாம் மண்ணாகிவிட்டது. இப்படியே இல்லத்திற்கு சென்றால் தாய் தந்தை பேசுவார்கள் சொல்லிவிட்டு அதோ தெரியும் கயா நதிக்கு சென்றேன், தலைமுழுகி விட்டு வந்து விட்டேன். கயா நதிக்கு சென்று தலைமுழுகிய பிறகு என்னுடைய இல்லத்திற்கு சென்று தாய் தந்தையை பார்த்ததும் என் தந்தை பிரம்மதேவன் என்னை பார்த்ததும், நாரதா என்றும் இல்லாமல் இன்று உடல் எல்லாம் ஈரமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று கேட்க, தந்தையே நானும் நம்ம இல்லத்தில் சேர்ந்த பிள்ளைகளும் அனைவரும் வீதியிலே ஓடி விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடுகின்ற நேரத்தில் உடல் எல்லாம் மண்ணாகி விட்டது. அதனால் இப்படி இல்லத்திற்கு சென்றால் தாய் தந்தை நீங்கள் இயேசுவீர்கள் பேசுவது சொல்லிவிட்டு கயா நதிக்கு சென்று தலைமுழுகி விட்டு வந்துவிட்டேன் தந்தையை என்று. இதை கேட்டதும் என் தந்தை பிரம்மதேவனுக்கு கோபம் பிறந்தது. நாரதா, கயா நதி என்றால் என்ன? தாய் தந்தை அகற்றவர்கள் தான் கயா நதிக்கு சென்று தலைமுழுக வேண்டும். உனக்கு தாய் தந்தை நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் நீயோ கயா நதிக்கு சென்று தலைமுழுகிட்டு வந்து விட்டாய். நீ எப்பொழுது கயா நதியில் தலைமுழுகினாயோ நீ எங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, நாங்கள் உனக்கு தாய் தந்தையும் கிடையாது. நீ 3 நாட்களில் இறக்க வேண்டும். தெரியாத செய்த செயலுக்காக 3 நாட்களில் இறக்க வேண்டும் என்ற சாப்பத்தை கொடுத்து விட்டாரே என்று அழியும் கண்ணீர் ஓடி வீதியின் வழியாக செல்கின்றேன். அப்படி வீதியின் வழியாக செல்கின்ற நேரத்தில் என்னுடைய தாத்தா பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் எதிரில் தோன்றினார். எதிரில் தோன்றினோம், நாரதா, அழியும் கண்ணீர் ஓடு வருகின்ற காரணம் என்ன என்று கேட்க,
என் இல்லத்தில் நடந்த அனைத்து விஷயத்தையும் தாத்தா இடத்தில் கூறினேன். அவர் என்ன செய்தார்? நாரதா, நீ கயா நதிக்கு சென்று தலைமுறையை காரணத்தால் நீ 2 நாட்கள் இறக்க வேண்டும் என்று கத்தினேன், கதினேன். இதுக்கு வேற வழி கிடையாது என்று கேட்க என் முகத்திலே விளைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு வீதியின் வழியாக அதையும் கண்ணீரோடு செல்கின்ற சமயத்தில் உமா மகேசன் பாமர மக்களுக்கு படியால் குத்தையில் சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் எதிரே தோன்றினார். எதிரே தோன்றியதும் அவரை கேட்டார், நாரதா, அழியும் கண்ணீரோடு வருகின்ற காரணம் என்று கேட்க அனைத்து விஷயத்தை தாத்தா இடத்தில் கூறினேன். இதை கேட்டதும், நாரதா, நீ கயா நதிக்கு சென்று தலைமுறை ஏறத்தால் நீ இன்றே இறைக்க வேண்டும் என்று சாபத்தை என்னுடைய தந்தை கொடுத்ததோ 3 நாட்களில் இறைக்க வேண்டும் என்ற சாபம், பகவான் கொடுத்ததோ 2 நாட்களில் இறக்க வேண்டும் என்ற சாபம். ஆனால் சிவபெருமான் கொடுத்ததோ இன்றே இறக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து விட்டார். அப்போது இப்படியெல்லாம் சாபத்தை பெற்றுக்கொண்டு அழியும் கண்ணீர் செல்கின்ற நேரத்தில் முன்வரும் நேரத்திலே தும்பூர் நாரதர் என்று ஒரு நாரதர் இருந்தார். அவரோ வீணை மீட்டுவதில் வல்லமை படைத்தவர். தும்பூர் நாரதர் அவருக்கு நிகராக வீணை மீட்டதே கிடையாது யாரும். அப்படி அவர் என்ன செய்தார்? ஒரு ஆத்தங்கரையில வீணையை வைத்துவிட்டு அவரோ நீராட சென்று விட்டார். நீராடுகின்ற சமயத்தில் அழியும் கண்ணீரோடு நான் இறைக்க வேண்டும் என்று செல்லும் சமயத்தில் அந்த வீணை இருந்தது. அந்த வீணையை எடுத்து அவருக்கு நிகராக நானும் மீட்டி விட்டேன். இதை பார்த்தார் தும்பூர் நாரதர். என்னடா இது? இதுவரை எனக்கு நிகராக வீணையை மீட்டியது யாரும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சிறியவன் இந்த வீணையை மீட்டி விட்டான் என்று அந்த வீணையை எனக்கு பரிசாக அளித்தார். பரிசாக அளித்ததும் அல்லாமல், அப்பா, அழியம் கண்ணீரோடு வருகின்ற காரணம் என்னவென்று கேட்க என் இல்லத்தில் நடந்த அனைத்து விஷயத்தும் தும்பூர் நாரதர் இடத்தில் எடுத்து உரைத்தேன். இதை கேட்டதும் அவர் என்ன கூறினார்? நாரதா, நாராயணம் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரத்தை நீ உச்சரித்தால் உனக்கு மரணமே கிடையாது என்றார். அன்று முதல் இன்று வரை அல்லும் பகலும் 60 நாடகியும் நாராயணா நாராயணா என்று பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றேன். அது மட்டுமா, என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாராயணன் என்ன கூறினார்? நாரதா, உன்னுடைய பெரிய தந்தை இருக்கின்றான் தக்கன். தக்கனுக்கு பிறந்த பிள்ளைகளோ 2000 பிள்ளைகள். தக்கன் வாங்கிய வரமோ 2000 பிள்ளைகளை என்னை போலவே இருக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டான். தக்கன் ஒருவன் இருப்பதை இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் தீம்பு. இந்த 2000 பிள்ளைகளை வளர்ந்த ஆளானால் இந்த நாடே மண்மடை ஆகிவிடும். அதனால் அந்த 2000 பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தவறான மந்திரத்தை உச்சரித்தால் 2000 பிள்ளைகளை மாண்டு மடிந்து விடுவார்கள் என்று கூறினார். இதை கேட்டதும் என்னுடைய தாத்தா வார்த்தையை சிரசு மேல் ஏற்றி கொண்டு தக்கனுக்கு பிறந்த பிள்ளைகள் 2000 பிள்ளைகளும் ஒன்று சேர்த்தேன். தவறான மந்திரத்தை உச்சரித்தேன். 2000 பிள்ளைகளும் மாண்டு மடிந்து விட்டார்கள். இதை பார்த்தான் தக்கன். அட நாரதா, அட நாசக்காரா, அட நாடோடி நாயே, சிறியவன் சிறிய கலகம் செய்து இந்த 2000 பிள்ளைகளும் மாண்டு மடிந்து விட்டார்கள். இதேபோல் சிறிய கலகம் ஓர் நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 துக்களாக வெடித்துவிடும் என்று சாபம். அன்று தக்கன் கொடுத்த சாபம்தான் இன்று என் தலைக்கு மேல் காத்துக் கொண்டு இருக்கின்றது. இவ்வளவு நாட்களாக ஓர் நாளைக்கு ஒரு கலகத்தை செய்து வந்து என்னுடைய சிரத்தை காப்பாற்றி விட்டேன். ஆனால் வர வர கலகமோ ரொம்ப கடினமாகிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாட்களாக இந்த உலகில் நான் ஒருவனை கலகத்தை செய்திருந்தேன். அதனால் எனக்கு கலகம் சுலபமாக கிடைத்தது. ஆனால் இப்போது இந்த வீதியில் உள்ளவர்கள் அனைவரும் கலகத்தை செய்வதால் எனக்கு கலகம் ரொம்ப கடினமாகிவிட்டது. கலகம் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு கலகம் செய்யவிட்டால் என்னுடைய சிரமப்பட்டது 1000 துக்களாக வெடித்துவிடும். அதனால் என்னுடைய தாத்தா இருக்கின்றார் பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணனை வணங்கினார் கலகத்திற்கு வழி பிறக்கும். அறிவோம் சரியான கலகம் அல்லவா கிடைத்திருக்கிறது. முன்வரும் நேரத்தில் பாண்டு மன்னரோ இறந்து விட்டார். பாண்டு மன்னர் இறந்த பிறகு அவரோ பாண்டு மன்னர் சொர்க்கத்துக்கும் சேரவில்லை, நரகத்துக்கும் சேரவில்லை. அதனால்
அந்த சொர்க்க வாழப்படியிலே பாபால பச்சாக உருவெடுத்து அந்த சொர்க்கத்துக்கு செல்லும் வாழப்படியில் தலைக்கீழ் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த பாண்டு மன்னரை சொர்க்கம் சேர்க்க வேண்டும். சொர்க்கம் சேர்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது சென்று 5 ராஜாக்கள் இருக்கின்றார்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் 5 ராஜாக்களிடம் செல்ல வேண்டும். இந்த பாண்டு மன்னருக்கு சொர்க்கம் சேர வழி செய்ய வேண்டும். செல்கின்றேன். நமோ அஸ்தினாபுரி நாட்டுக்கே ஒரு மன்னனாக திகழ்ந்தவர். ஒரு நாட்டு மன்னருக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? 5 பிள்ளைகளை ஈண்டெடுத்து அப்பேற்பட்ட ஒரு மன்னருக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு
சேர்த்து மனிதன் தனக்கு தெரியா